நம்முடைய சமுதாய அமைப்பில் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் யாருமே பேசாமல் அடுத்து நிகழக்கூடிய பேசி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் அடுத்து நிகழக்கூடிய ஒன்று, இந்த பெண் அந்த ஆண் வீட்டுக்கு வாழப்போகிறாள் என்பதுதான். அதை பொதுவாக வீட்டுக்கு விளக்கேற்ற மருமகள்னுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வர மகாலட்சுமி என்பார்கள். செய்தி என்னன்னா, இந்த பெண்தான் தன்னுடைய தாய், தந்தை, தோழியர், சூழல் அனைத்தையும் துறந்து கணவன் வீட்டுக்கு வாழ வருகிறாள். இது மாறி பொதுவாக நிகழ்வது இல்லை அவ்வளவாக. அதாவது பெண்ணோட மனைவியோட வீட்டுக்கு கணவன் வாழ்வது என்பது அப்படின்னா அதை வீட்டோட மாப்பிள்ளை என்று சொல்லுவார்கள். அது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்முடைய சமூக அமைப்பிலே பொதுவாக பெண்தான் ஆண் வீட்டுக்கு வாழ வருகிறாள். இது அந்த அனைத்தையும் துறந்து இவ்வளவு நாள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சிந்தனை, எப்படிப்பட்ட தோழிகளோடு இருந்தோம், வீட்டில் என்ன மாதிரி உணவு முறை, பழக்கம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு அனைத்திலும் புதிதாக ஒன்றுக்கு பெண் வருகிறப்ப அந்த பெண்ணை வரவேற்று பேசுகிறது. இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் ஒரு பெண்தான் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமே தவிர, ஆனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்கிற இந்த சட்டத்தின் கீழ் வழக்கே தாக்கல் செய்ய முடியாது. அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட ஒரு மரியாதை அல்லது பாதுகாப்பு இந்த சட்டத்தின்படி. சரி, ஒரு பெண் தாக்கல் செய்கிறாள். யாருக்கு எதிராக? ரெஸ்பாண்டன்ட். அந்த ரெஸ்பாண்டன்ட் யார் என்றால், லிவிங் இன் எ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு குடும்பத்தில் உறவுடன் வாழக்கூடிய ஒரு பெண், ஒரு குடும்ப உறவோடு வாழக்கூடிய பெண் என்று சொல்லுகிறது. குடும்ப உறவோடு வாழ
ஏன் இப்படி டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிறது சட்டம் என்றால், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எதிராக மனு தொடுக்கலாம்னு சட்டம் இருக்குன்னு வைங்க, என்ன நடக்கும்? இப்போ சும்மா கல்யாணம் பண்ணாமல் வாழக்கூடியவர், நான் கணவனே கிடையாதுங்க, சும்மா என் மேலே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு தப்பிச்சிருவாங்க. அப்போ கணவனாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, குடும்ப உறவிலே வாழக்கூடிய ஒரு ரெஸ்பாண்டன்ட், ஒரு நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்போது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ்கோர்ட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் பண்ண வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அந்த சட்டத்தினுடைய நிலை தெளிவாக இருக்கிறது, அந்த விதிகளுக்கு கீழே ப்ரொவைசோன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, எனி ரிலேஷன் ஆஃப் த ஹஸ்பண்டுன்னு கூட இருக்குது. அப்போ கணவனுடைய உறவினர்கள் அப்படின்னு வர்ற சமயத்தில் அதில் பெண்ணும் இருக்கலாம். அதனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே ஒரு மனைவி கணவனுக்கு எதிராக தாக்கல் செய்யலாம்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பெண் தன்னுடைய கணவனோ அல்லது திருமணமாகாவிட்டால் கூட தன்னுடன் வாழக்கூடிய ஒரு ஆணோ, அவனுடன் இணைந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது வயலன்ஸில் இறங்கினால் அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பதுதான் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சொல்லக்கூடிய சட்டத்தினுடைய நிலை.